தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ரஜினிகாந்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன விஷயம் சொல்லியிருந்தாருன்னா, திமுக மேல குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அவங்க வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துக்கு புது எஸ்ஓபி போட்டு விஜய் அவர்களை முடக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு விஷயத்த முன் வச்சார். எம்ஜிஆர் வந்து நிறைய இது மாதிரி விஷயங்களை கடந்துதான் வந்தாரு. அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இது மாதிரி உள்ள வரும் பொழுது திமுக வந்து என்ன பண்ணாங்க, அவரை மிரட்டி அடக்கி வச்சுட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் அதை பண்ண முடியாது, மனதைரியம் அதிகம் உள்ளாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிடிகே தலைவரை புகழ்ந்து ரஜினிகாந்த் அவர்களை இழந்து அவர் பேசல. அதை வந்து அவர் அடங்கி போனாரு அப்படிங்கிற மாதிரி திமுக தான் மிரட்டினாங்க. அதனால அவர் கட்சியை ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஆதவ அர்ஜுனா 3 தினங்களுக்கு முன்பாக சொல்லியிருந்தார். அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டு அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன எந்த கட்சியும் மிரட்டி இது மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லல, இது மாதிரி யாரும் என்கிட்ட பண்ணதும் கிடையாது, அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும், அப்படியே போயிடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது எல்லாமே வரும் காலங்கள் வந்து இது இவர் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு சப்போர்ட் பண்ண தொல் திருமாவளவன், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் மற்றும் பல அரசியல் தலைவர்களுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய விஷயங்களுக்கு வாய் திறக்க மாட்டாரு. அவர் வந்து தப்பா பேசும்போது வாய் திறந்தது இல்லை. ஆனா இந்த விஷயத்துக்கு ஆதவ அர்ஜுனா சொன்ன இந்த விஷயத்துக்கு அவர் வந்து பதில் கொடுத்திருக்காருங்கிறது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த பதிலுக்கு பின்னாடி நிறைய அரசியல் காரணங்கள் இருக்கு கண்டிப்பா. அந்த காரணத்துக்கு ஆதவ அர்ஜுனா நான் பதில் சொல்றேன், ஈவினிங்கா பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவரு திரும்பவும் ரிப்ளை கொடுத்திருக்காரு.